ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கட்டான் எஃப்எஃப் பேசுகிறேன். வெல்கம் டு மை கட்டான் எஃப்எஃப் கேமிங் சேனல். இங்கே பாருங்கள், என்னை ரிவைவ் பண்ண அந்த ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. இது என்னோடய அண்ணன் தான். இவங்க என்னை ரிவைவ் பண்ண வந்திருக்காங்க. உண்மை தான் சம்பவமே இருக்குது. நான் சொன்னேன் இவர்கிட்ட, என்னை ரிவைவ் பண்ணிவிட்டு நீங்கள் தூர போங்க. நான் ஜோன் ரிவைவ் வரல, நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போது நான் லாஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வர ஜோன் சர்வே பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நம்ம பிளேயர்ஸ் எல்லோரும் நாக் ஆகிடுவாங்க. அவங்கள ரிவைவ் பண்ணதுங்காண்டி நான் ஜோனில் தான் உட்காந்து சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், நான் அப்படி சொன்னேன், காயினை எடுத்துவிட்டு தூர போங்க அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. இங்கே எனிமி இப்போ தான் என்னை அடித்தாங்க. அந்த இதுலேருந்து நான் ஒழுங்காக வீடியோ எடுக்கலை. இப்போ தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் உட்காந்து ரிவைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் விக்கி ப்ரோ ரிவைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரிவைவ் பண்ணி விட்டார். சரி, இவங்க இருக்க அந்த உட்காந்து இவ்வளோ தூரம் உட்காந்து இபி ஹெச்பிலாம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இருக்கிறத காப்பாற்றக்காண்டி ஒருவர்னு நம்ம ரிவைவ் போட ஆரம்பிச்சோன்னு போட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கடுத்து தான் சம்பவமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இவர் இறங்கியும் பாருங்கள், அடுத்த ரவுண்டு ஒரு பெரிய சம்பவம். என்னை விட்டுட்டு அவர் பாட்டு போயிட்டார் பாருங்கள். நான் எடுத்த இந்த ஜோனில் தான் ஒரு மெடிக்கிட்டு கூட இல்லாமல் சுற்றி போனோம். ஒன்று தான் இருக்குது. சரி, லாஸ்ட் ஜோன்லாம் கிடையாது, அவர் ரிவே பண்ணி விட்டு போயாச்சு. அதே ஒரு சந்தோஷம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குற யாரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. எனக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ இப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். அதுக்கடுத்து என்ன ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள், கன்ஃபார்ம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்கள் இப்படி மட்டும் எனக்கு பண்ணித்தாங்க. வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணி பாருங்கள். எல்லாருமே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். நான் இங்கே பாருங்கள், அவர் அங்கே ஒரு எனிமி நிற்பார், அவர் அடிச்சுட்டு வருவார். ஏன்ட ஒரு மெடிக்கிட்டு தான் இருக்குன்றதுனால விக்கி ப்ரோ அங்கே வராதிங்க, நீங்கள் அங்கே தனியாக போங்க அப்படின்ட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் காயின் கலெக்ட் பண்ணி விடணும், இன்னொருத்தவங்களை ரிவைவ் பண்ணணும்லாம் எவ்வளோ ஒர்க் இருக்குன்ட்டு. அதனால் பாருங்கள், இதில் காயின் முன்னாடி தெரியுதா, அதை எடுக்க போய்கிட்டு இருக்கேன். ஸ்பீட் பவர் கெல்லி பவர் வேறு நான் வைக்கல. அதனால் பிரச்சனை இல்லாமல் நம்ம என்றைக்குமே ஆண்ட்ரூ தான் யூஸ் பண்ணுவோம். என்றுமே ஆண்ட்ரூம் தான். அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. முடிஞ்சுதா, உருப்படியான லூட்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கின்னு தான் எடுத்தாச்சு. மறுவே போட போயிடணும். 2 பேர் நாக் ஆகிட்டாங்க. விக்கி ப்ரோவும் நாக் ஆகிட்டார், அந்த ப்ரோவும் நாக் ஆகிட்டாங்க. இன்னொருத்தவங்களும் அங்கே பாருங்க, அங்கே எனிமையே இல்லை. அவர் சும்மா தேவையில்லாமல் இதை ஃப்ரீஸை வேஸ்ட் ஆகுதார் பாருங்கள், க்ளோவால் ஃப்ரீஸ் தான். சரிம்மா, இதில் இருக்க இதை எடுத்துகிட்டு போவேன். அவர் பின்னாடி பேக்கப்பே வர மாட்டார். நான் தனியாக போகிறேன், நீ தனியாக போன்னு அவர் பாட்டு போய்கிட்டு இருக்காரு. ஏதோ இந்த ஹிந்தி பிளேயரை கூப்பிட்டு வந்த மாதிரி அவர் பாட்டு போய்கிட்டு இருக்கார் பாருங்கள். சும்மா தானே சம்பவமே ஸ்டார்ட்டு. நான் நார்மல் ரிவே 2 போட்டுலான்னு நினச்சேன். அவங்க என்னென்னா நார்மல் ரிவே போடலாமல் இந்த கரினாக்க நம்மளை தொல்லை பண்ணுவாங்களா, தொல்லை பண்ணிட்டான், வச்சு செஞ்சுட்டான். இதில் சூப்பர் ரிவே மட்டும்தான் போட முடியும். க்ளோவால் வேறு இவ்வளோதாங்க வேறுங்க. தொல்லை பெரிய தொல்லைங்க பாருங்கள். அவர் 200 காயின் எடுத்து விடுவாருன்னு பாக்கி, அதுவும் எடுத்து விட மாட்டேங்கார் அந்த பிளேயர். சும்மா அவர் பாட்டு போகிறாரு. நான் என்ன பண்ண முடியும் இந்த இடத்துல? எப்படியா விக்கி ப்ரோவை மட்டும் நான் ரிவே பண்ணுவாங்கக்காண்டி நான் கன்னும் பாருங்கள், 2 ஷார்ட் ரேஞ்சு. பைசன் என்றைக்குமே உதவாது, எப்போவுமே உதவாது. எனக்கு தெரிஞ்ச கதை தான். இல்லைங்கள, யூஎம்ஏ மட்டும் வச்சுட்டு பைசனை கீழே போட்டு வேறு ஏதாவது கன் எடுத்துக்கலாம் பிளானிங்கில் தான் போனேன். நேரத்துக்கு லாங் ரேஞ்சே கிடைக்கல. சரி பரவாயில்ல, எல்லாம் நல்லதுக்கு நினச்சிட்டு இருக்கேன். எஸ்கேஸ் கிடச்சிது. சரி, எஸ்கேஸை வச்சுக்கிடுவோம். மிச்சத்தை வச்சு அழுத்தலாம் பிளான் பண்ணிக்கிட்டு போனால். நம்ம கிளாக் டவர் சைடு போனால் அங்கே ஒரு பிளேயர், நம்ம எனிமீஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே போனால் எப்படியா ஒரு கில்லா போட்டுடலாமல் பார்ப்பேன். அங்கேயும் கிடைக்கிற மாதிரி தெரியலை. எப்படியா அங்கே போய்கிட்டு இருக்கேன், பார்ப்போம். விக்கின்னு அங்கே தான் இறங்கியிருக்காங்க. இப்போ தான் விக்கிங்கிறது சைக்கோ ப்ரோ, அவங்க தான். இந்த இடத்த பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரத்துலேருந்து ரிவைவ் பண்ணேன். ஆனால் தான் எனக்கு தான் சொன்னால் கேட்க மாட்டாங்களே, டக்குன்னு அதெல்லாம் போய் நாக்காவங்கள தான் தெரிஞ்சுக்கிறது தானே. எப்படியும் நாக்காவங்க இருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து நாக்காயிருவாங்களா தான், யாராவது ஒருத்தங்க தான் இப்போ நாக்காவங்கள தெரிஞ்ச கதை தானே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேயா, நாளைக்கு சிஎஸ் புஷ் பண்ணலான்னு இருக்கேன். சிஎஸ் கன்ஃபார்ம் புஷ் பண்ணுறோம். நாளைக்கு சிஎஸ் வீடியோ தான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியும் நம்ம வீடியோ வந்துடும். அப்கமிங்கில் இருந்து நம்ம லைவ் ஷோ பண்ண போகிறோம். எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சாட்டர்டே நான் லைவ் போடுவேன். சாட்டர்டே டைமிங் சொல்ல முடியலை, இப்போதைக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். சாட்டர்டே நெக்ஸ்ட் வீக்லேருந்து போடுவேன். இந்த வீக் அப்படி போட முடியல, நெக்ஸ்ட் வீக்லேருந்து லைவ் போடலான்னு பிளானிங்கில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணி விளையாடலாம் வாங்க. யாராலும் நான் யூஏடி தரேன், வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கிளாக் டவர் வந்தாச்சு. யூஎம்பி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. நான் வச்சுருக்கிறது டபுள் ரேஞ்சு, சிங்கிள் டேமேஜ் வச்சுருக்கேன். ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது யூஎம்பி. அது மட்டும் இல்லாமல் மித்த லூட்டு தான் நம்மளோட கடவுள் கிடைக்கலப்பா. அதான் நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. MP40 தான் நம்ம கடவுள். ஷார்ட் ரேஞ்சு ஒன் ஆஃப் த
கிங் ஆஃப் கிங்னா நம்ம MP40 தான் சொல்லுவேன் ஓப்பனாக. ஷார்ட் கன்னில் எது சொல்லுவேன்னா M10 சொல்லுவேன். M10 மட்டும்தான். இது ட்ராகோ M10 எடுங்க, அந்த பச்சை கலரு அதை எடுத்து வைங்க. அது அப்கமிங்கில் வரோம், அது எடுங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும். 3 அழுத்து எனிமி செத்து போயிடுவான். தேர்ட் லெவல் விஸ்ட்டு போட்டிருந்தாலும் 4 அழுத்து அழுத்துருங்க, செத்து போயிடுவான், லாக் ஆயிடுவான். நீங்கள் ஈஸியாக கில் எடுத்துகிட்டு போயிடலாம். இதை மட்டும் நான் சொல்லித்தரேன். இருந்தாங்க பாருங்கள், எவ்வளோ நேரம் கழிச்சு விக்கி ப்ரோவை பார்த்துருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல அவர் எனிமையை அடிச்சிட்டு இருப்பார். எனக்கு கில் கிடைக்குமா பார்க்க, அவன் நம்ம கண்ணு முன்னாடி ஓடாமல் விக்கி வாங்க பாருங்கள். நான் ஈஸியாக நழுவி ஓடி விக்கி ப்ரோ அடிச்சிட்டாரு. எனக்கு கில்லே கிடைக்கல அந்த இடத்துல பாருங்கள். அவர் எலைட் பாஸ் தான் போட்டுருக்காரு. எனக்கு எலைட் பாஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. எலைட் பாஸ் போடுறதுக்கு நல்லா கன்று வாங்கி வச்சா கூட நல்ல லாபம் தான் இருக்குது. நல்லா ட்ரெஸ் கலெக்ஷன் வச்சுருந்தா கூட போதுமே. ஏன் எலைட் பாஸ் போடணும்? போடுறவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க போடுங்க, தப்பு இல்லை, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது சொல்லக்கான ரைட்ஸ் எனக்கு கிடையாது. எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பனாக சொல்லுவேன் அவங்ககிட்ட. இதுக்கு என்ன அங்கே ஒரு எனிமி நிற்கமே காமிச்சுது, அங்கேயா போய் பார்ப்போன்னு பார்க்க அங்கேயும் கில்லு கிடைக்க மாட்டேங்குது பாருங்கள். அவருக்கு தான் கிடைச்சிது. சரி நமக்கு கிடைக்கும்னு நம்பிக்கையோடு கிளம்போம். இந்த இடத்த விட்டு கிளம்பியே ஒருத்தர் நாக் ஆகிட்டாரு. நம்ம பின்னாடி திரும்பி ரிவே பண்ண போகலாம் பார்க்கங்க. ஜோனு கிளாக்ட்ட ஒரு நாளையே எல்லா எனிமியும் வருவாங்க, சம்பவம் தெரியும். நம்ம அடுத்த எனிமியை தேடி அவனை தேடி நம்ம போவோன்ட்டு இந்த ரிவே பண்ணது கிட்டே இருக்காத பார்த்தனால அங்கே போயாச்சு. இங்கே நிப்பாட்டிட்டு அங்கே போவோம். கீப்பரை போனா ரிவே பண்ணண்டா அப்படின்னு சொன்னார். நான் ரிவே பண்ணி கட்டாய வற்புறுத்தி வந்தேன். இங்கே பாருங்கள், விக்கி ப்ரோ கிட்டே ஒரு எனிமி சண்டை ஃபைட் எடுத்துகிட்டு இருக்காங்க விக்கி ப்ரோ. சரி நம்ம பொறுமையாக இறங்குவோம். என் முன்னாடி ஒருத்தன் இறங்கினதை பார்த்து தான் இங்கே வந்து ரிவே பண்ணிட்டு அடிக்கலான்னு போவேன். மேலே ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான், நல்லா பார்த்துட்டேன். இப்போ மேலே ஒருத்தன் ஓடிட்டு இருப்பான் பாருங்கள். ஸ்கோப் போட்டு எடுத்தேன் பாருங்கள். அந்த ஒருத்தன் நிற்காம பாருங்கள், ஸ்கோப் போட்டு எடுத்தேன். தம்பி என்ன ஓட்டம் ஓடுதாரு பாருங்க, க்ளோவாலாம் போட்டுக்கிட்டான் நாய், என்னமா ஓடுதான். சரி எப்படியும் வெளியில் வருவான், தலையை தூக்கி 2 கொடுத்துட வேண்டியதான்னு போவேன். அப்பவும் ஓடத்தான் செய்வான். என்ன இந்த எனக்கு ரொம்ப டென்ஷனை கிளப்புற ஒரே ஒன்றுனா காரில் வந்து பின்னாடி அடித்து தூக்குதான்ப்பா. எனக்கு பிடிக்காது துப்பரா. இங்கே பாருங்கள் எத்தனை புல்லட்டு வேஸ்ட்டாக போகுது பாருங்க. ஆனால் இந்த எஸ்கேஎஸ் அடியே விழ மாட்டேங்குது. எஸ்கேஎஸ்க்கு பதில் SVD யூஸ் பண்ணால் கூட அடிச்சிருக்கலாம். எஸ்கேஎஸ் வேஸ்ட். என்ன சொல்ல, பின்னாடி காரில் எனிமி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கவனிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு கில்லுங்க இருங்க, காரில் வந்திருக்கான், நான் கவனிக்கவே இல்லை. க்ளோவால் போடையும் அங்கே இருக்க காரை விட்டு அடிச்சுக்கிட்டான், நான் கவனிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை விட்டு இறங்கி அடிச்சுட்டாங்களா, என்ன செய்ய முடியும். விக்கி ப்ரோட்ட ரிவே பண்ண சொல்லுங்க. விக்கி ப்ரோ பண்ண சொல்லுங்க, கேட்டேன். ரிவே பண்ண முடியல, லாஸ்ட் ஜோன் கிட்ட வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, ரிவே பண்ண போனால் ரொம்ப தூரம் தள்ளி போனால். அவர் பெரிய கண்ணை வச்சுருக்காரு, AWM வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காரு விக்கி ப்ரோ. சரி நம்ம இல்லை இவ்வளோ தூரம் விளையாண்டது பத்தாது, அவங்க விளையாட்டம் போதும் அம்முன்னு இருக்கலான்னு பிளான் பண்ணி தான் அங்கே இருங்க. நம்ம ஆள் அடுத்த எலிமிட்டு அடி வாங்கிட்டார், அவ்வளோதான். அவர் நான் கைட்டாரா, அவங்க விக்கி ப்ரோ கையில் தான் எதுனாலும் மேட்ச் இருக்குதுன்னு விட்டுட்டேன். என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு ஏர் ட்ராப் போட்டு எடுத்துகிட்டு ரூட் அடிக்கலாம் போவேன். அவருக்கு பிடிக்காத கண் கிடச்சிருக்கு, என்ன செய்ய, AWM கிடச்சிருக்கு. சரி அதை வச்சு தான் ஆடி ஆகணும்னு போயிட்டுருக்காரு. இந்த இதில் ஒரு எனிமி வருவான் இப்போ பாருங்கள். சொல்லி வாய மூளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இப்போ தான் வாண்டடாக விற்கணுன்ட்டு அடி வாங்கிட்டு போவோம் பாருங்கண்ணே. அந்த வாரம் பாருங்க, இப்போ வருவான் பாருங்க, வரண்ணா முடிஞ்சு விட்டார். உட்காந்துருந்தா எங்கள் அண்ணன் அடிச்சிட்டாருங்க, எங்களையும் அடிச்சு தூக்கிட்டாருங்க. எப்படியோ எங்களுக்கு ப்ளஸ் தான்.